தமிழ் தலைவாஸ் தோல்வி கூட ஒரு பிரச்சனை இல்ல. அதுவும் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சாங்க. யூமும்பாக்கு எதிரா. அது கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷனே வந்து யூமும்பா ஜெயிப்பாங்கங்கிறது தான். கொஞ்சம் பாயிண்ட் வித்தியாசம், கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஜெயிப்பாங்கன்னு நெனைச்சோம். ஆனா கொஞ்சம் மோசமாவே தோத்துருக்காங்க தமிழ் தலைவாஸ். ஆனா நம்மளுக்கு கவலையே என்ன தெரியுமாங்க? அந்த கமெண்டேட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு என்ன விஷ்ணுவா? விஷ்ணு வந்துட்டு, "இது தமிழ் தலைவாஸ்க்கு வெற்றிகரமான தோல்வி, வெற்றிகரமான தோல்வி" அப்படின்னு கூவிட்டு இருக்கிறாப்புல. "என்னப்பா இது வெற்றிகரமான தோல்வி?" அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் அந்த 31ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தமிழ் தலைவாஸ் வந்து லீட் எடுத்துட்டாங்க. பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டாங்க. அந்த 1 பாயிண்ட் வச்சு ஜெயிச்சுட்டாங்க. அதாவது அந்த மேட்ச்ல 1 பாயிண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லி பாஸ் கொஞ்சம் கூவிட்டு இருக்கிறாப்புல. எனக்கு அது ஒரே ஒரு சிரிப்பா இருக்கு. அது வந்து யூமும்பா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ வச்சு விளையாடுறாங்க. ஆக்சுவலா சப்ஸ்டிட்யூட் வச்சு விளையாடுறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். அவங்களும் பெஞ்ச்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து, இந்த டீமுக்கு எங்க சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸே போதும். இந்த டீமுக்குலாம் எங்க மெயின் பிளேயர்ஸ நாங்க வந்து எனர்ஜிய வேஸ்ட் பண்ண மாட்டோங்கிற ஒரு காரணமும் இருக்கு. அதாவது மேட்ச்சே பார்க்காதவங்க க்ளோஸா தான் வந்து தோத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மேட்ச்ச ஃபுல்லா கமெண்டேட்டரி பண்ணிட்டு, மேட்ச் இவ்வளோ க்ளோஸா வந்து பார்த்துட்டு, இது வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கும்போது, அது சிரிக்கிறதா, சிரிக்காம இருக்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இவங்க தமிழ் தலைவாஸ் மேல ஒரு பற்று காமிக்கிறாங்களாம். அந்த பிளேயர்ஸ்க்கே தமிழ் தலைவாஸ் மேல பற்று இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் பாயிண்ட்ட இவங்க லூஸ் பண்ணிட்டே வரும்போது யூமும்பாட்ட சேர்லாதன் சாரோட ஃபேஸ் வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு, "ப்ளே அதாவது விளையாட கூட செஞ்சிரலாங்க. அதுல ப்ரெஷர் இல்ல. அ ம வெளியில இருந்து கோச்சா இருந்து அத மானிட்டர் பண்றது பயங்கர ப்ரெஷரா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஏற்கனவே நெறைய வெள்ள முடி வேற இருக்கு. இவிங்க வேற வந்து மண்ட ஃபுல்லா வெள்ள முடியா இல்லாம விடமாட்டாய்ங்க போல இருக்கு. ஆனா ரொம்ப பாவமா இருந்துச்சு அவரோட ஃபேஸு. அவருக்கு க்ளூலெஸ்ஸா இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சாகர் அ இன்ஜுரினால எக்ஸிட் ஆயிட்டாரு. சாகுல் குலியா டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். சச்சின ரொம்ப நம்பி 2,00,00,000 போட்டு எடுத்தாங்க. ஒரு 2 மேட்ச் விளையாண்டாரு. இப்போ அவரு பயங்கர டோட்டல் ஆஃப்ல இருக்காரு. நரேந்தரும் என் டோட்டல் ஆல்மோஸ்ட் ஆஃப் தான். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கும் என்ன பண்ணுவாரு? அவருக்கும் வேற என்ன பிளேயர்ஸ் என்ன அவர் என்ன உருவாக்கவா முடியும்? ஆல் ஆஃப் அ சடன் ஒண்ணும் பண்ண முடியல. திகச்சு போய் நிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. இந்த மாரி ஒரே சீசன்ல 4 பிளேயர்ஸ் வந்து 1 பிளேயர் அவுட்டு, இன்ஜூரில அவுட்டு, அப்புறம் மத்த 3 பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகும்போது ஒரு கோச்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. அந்த டீம வச்சு தான் சேலாதன் சார் மேனேஜ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா அ என்னன்னு தெரியல. இப்போ நரேந்தர், சச்சின்க்குலாம் மோட்டிவேஷன் இல்லையா? இல்லன்னா ஃபார்ம் அவுட்டா? என்ன அப்படின்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்த பிளேயர்ஸ் சடனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அ ரொம் அ மே இங்க இருந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க வந்துச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சில டைம்ல என்ன ஆகும்னா, ரைடிங் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ரைட் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி இருந்தா கூட ஏதோ ஒரு பேலன்ஸ்டா ஏதோ போச்சு. ஆனா இப்போ வந்து ரைடிங்லயும் நமக்கு சப்போர்ட் இல்ல, டிஃபென்ஸ்லயும் சப்போர்ட் இல்லங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது, ரொம்ப டீம் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்குது. பாட்டம் ஆஃப் த டேபிள் வர்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே ஃபார்ம் இப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, பாட்டம் ஆஃப் த டேபிள் வர்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இத எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. நிஜமாவே இது வந்து சேர்லாதன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய சவால். இந்த சவால்ல இருந்து வெளியில வருவாரா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவரு கூட யோசிக்கலாம். ஏன்டா இந்த நேரத்துல போய் ஒரு கோச் ஆனோம் அப்படின்னு. பரவால்ல சார். இட்ஸ் ஓகே. ஆல் திஸ் ஹேப்பன்ஸ். விளையாட்டுல வந்து வெற்றியும், தோல்வியும் வந்து யாருமே நிர்ணயிக்க முடியாது. ஆனா வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் முக்கியம். தமிழ் தலைவாஸ்ட்ட மிஸ் ஆகுறது அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான். யோசிச்சு பாருங்க. அ நல்லா விளையாண்டு தோத்தா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க. நம்ம வந்து தமிழ் தலைவாச சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். ஆனா, இவங்க வந்து விளையாடாம இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையா இருக்கு. அதுவும் அந்த யூமும்பா மேட்ச்ல வந்து அந்த சப்ஸ்டிட்யூட் பிளேயர் ஈரானியன் பிளேயர் இறக்கலன்னா, இவங்க நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருந்திருக்கும். அவர் தான் வந்து ஏதோ ஒரு 9 பாயிண்ட் எடுத்து டீமோட மானத்த காப்பாத்திட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில வந்து போயிட்டுருக்கும்போது, விஷ்ணு வந்து இது வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்றது, எந்த பேசிஸ்ல என்ன வெற்றி அடைஞ்சுட்டாங்க?
அவங்க சப்ஸ்டியூட் இறக்கியிருக்காங்க. சப்ஸ்டியூட்ட வந்து ஏதோ விளையாண்டு 4 பாயிண்ட் எடுத்தது இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றின்னு இவங்க நினைக்கும்போது, நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னா இவங்களோட எய்ம் என்னன்னா, இவங்களுக்கு கப்பு ஜெயிக்கிறதுலாம் எய்ம் கிடையாது. இவங்களுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் என்ன செஞ்சாலும் இவங்க தமிழ் தலைவாச வந்து பாராட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எய்ம். இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் தமிழ் தலைவாச கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் நீங்க வந்து உண்மையான தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணா கூட தமிழ் தலைவாஸ் நல்லா விளையாடணும், நிறைய ஜெயிக்கணும், கப் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் எல்லாரோட ஆசை. அதுவும் தமிழ் வழியில் தமிழ் தலைவாஸ்ன்னு போட்டுட்டு தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்ப அடுத்தடுத்து வர்ற மேட்ச்சு ஓகே பாஸ் எல்லாம் விட்டுறலாம். ஆனா அடுத்தடுத்து வர்ற மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறது பெங்கால் வாரியர்ஸ். ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ் அவங்களுமே வந்து ஃபார்ம் அவுட் ஆகி என்ன தொலைச்சத தேடிட்டு இருக்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இடையில வந்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த மாரி இருந்துச்சு. அதுவும் இந்த சுஷில்லாம் வந்த அப்புறம் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. புனேரி பல்டன் கூடயே தோக்க வேண்டிய மேட்ச வந்து டைலாம் பண்ணும்போது திரும்பி பார்க்க வச்சாங்க எல்லாத்தையும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. இப்போ சடனா வந்து அவங்களோட ஃபார்ம் எல்லாமே டிப் ஆயிருக்கு. மனிந்தர் வந்து ரொம்ப தடவுன்னு தடவிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வந்து அவரும் வந்து நரேந்தர், சச்சின் மாரியே ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. நிதின் மட்டும் அங்க கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்கிறாப்புல. வேற யாரும் பெருசா அங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாரி இல்ல. ஸோ தமிழ் தலைவாஸ்க்கு இத விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதையாவது தமிழ் தலைவாஸ் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நான் நிறைய ஆசைப்படுறேன். ஸோ இதுல ஜெயிச்சாதான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஹோப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் நம்ம தோத்துட்டோம்னா இன்னைக்கே வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் மேட்ச் விளாண்டு பிரயோஜனமே இல்லை. மேபி ஏன்னா ப்ராக்டிஸ்க்கு வேணா மேட்ச் விளாண்டுக்கலாம். அந்த அளவுக்கு நிலமை ஆயிடும். ஏன்னா எல்லா டீம்ஸும் வின் பண்ணி மேல போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியில வந்து குஜராத் ஜெயின்ஸும், தமிழ் தலைவாஸ், அப்புறம் வந்து பெங்களூரு புல்ஸுமே வந்து சில மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் மேட்ச்சு. அவங்களுக்குமே வந்து ஒரு டிஃபெண்டர் சுரீந்தர் அவருக்கு வந்து இன்ஜூர்ட் ஆனதுனால அவங்களால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஏன்னா சுரீந்தர் இருந்தாங்கன்னா அவங்க லெவல் வந்து இன்னும் வேறையா இருந்திருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸும் இப்போ பெங்களூரு புல்ஸும் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஸ்டில் நம்ம வந்து தமிழ் தலைவாஸை தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ் தலைவாஸ் வந்து கண்டிப்பாக அந்த பெங்கால் வாரியர்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லைட்டஸ்ட் ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் டைம் வந்துடுச்சு. ஸோ தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் கூட இருக்கிற பழப்பரீட்சையில் ஜெயிக்க போகிறது தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அவங்களுமே ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. ஆனா அங்க இப்போ மனிதர்லாம் சூப்பரா விளையாட ஆரம்பிச்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அதுக்கு தகுந்த பதிலடி தமிழ் தலைவாஸ் குடுப்பாங்க நம்புவோம். சச்சினையும், நரேந்தரையும் தான் நம்புறோம். அதுக்கப்புறம் சாகுல் குலியாவும் தன்னோட ஃபார்ம ரெக்கவர் பண்ணுவாரு அப்படின்னு நம்புவோம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த சீசன்ல தமிழ் தலைவாஸ் எத்தனாவது பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நன்றி, வணக்கம்.